கணங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்குபவர் கணபதி. எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பவர் விநாயக பெருமான். ரொம்பவுமே எளிமையான தெய்வம் விநாயக பெருமான். ஏன் அப்படின்னா தெருக்கோடியில கூட ஒரு ஆழ மரத்தடியில இருந்து மக்களை அருள்பாலிக்கக்கூடிய எளிமையான தெய்வம் தான் விநாயக பெருமான். 2024 விநாயகர் சதுர்த்தி என்னைக்கு வருது, எப்ப வீட்டுக்கு விநாயகரை அழைக்கலாம், எந்த நேரத்துல பூஜை பண்ணலாம், 3 நாளைக்கு அப்புறம் என்னைக்கு நம்ம விநாயகரை எந்த நேரத்துல கரைக்கலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். 7/9/2024 சனிக்கிழமை தாங்க விநாயகர் சதுர்த்தி வருது. ஆனா அதற்கு முன்னாடி நாள் 6ஆம் தேதியே சதுர்த்தி திதி ஆரம்பிச்சிடுது. 6ஆம் தேதி மதியம் 1:48 இருந்து 7ஆம் தேதி மதியம் 3:38 வரை சதுர்த்தி திதி இருக்குதுங்க. வெள்ளிக்கிழமை பிள்ளையார நீங்க வாங்குறதா இருந்தா மாலை 4:30 மணிக்கு மேல நீங்க வாங்கலாம். இல்ல சனிக்கிழமை வாங்குறதா இருந்தா சனிக்கிழமை காலையில 7 மணிலிருந்து 8:50 நீங்க விநாயகரை வாங்கி வழிபாடு பண்ணலாம். வெள்ளிக்கிழமை நீங்க விநாயகரை அழைக்கிறீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை 3ஆவது நாள் யமகண்டம் ராகு காலம் தவிர மற்ற எந்த நேரத்திலையும் விநாயகரை நீங்க விசர்ஜனம் பண்ணிக்கலாம். 5ஆவது நாள் 7ஆவது நாள் தான் கரைப்பீங்க அப்படின்னா யமகண்டம் ராகு காலம் இல்லாத நேரமா பார்த்து நீங்க விசர்ஜனம் பண்ணிக்கோங்க.